கடையநல்லூர் புராணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இந்த மாதிரி அந்த வட்டார வழக்கு அந்த அந்த கலை சொற்கள் சொல்றீங்களா அந்த நம்ம இடத்துக்கு மட்டுமே இருக்கிற சொற்கள் வச்சு எழுதுறவங்கள பிடிக்கும். பிகாஸ் அது அப்போ தான் வந்து இட் வில் சர்க்குலேட். இல்லைன்னா எனக்கெல்லாம் நிறையா நிறையா வார்த்தைகள் மற்ற வார்த்தைகள்லாம் தெரியறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் கிடையாது. நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக பேசுகிறதுக்குண்டான இது இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு அது அப்போ தான் பரவும். வார்த்தைகள் வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் பேசுகிறதே இப்போ நான் பேசும்போதே நிறைய இங்கிலீஷ் வந்துடுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. நம்ம தமிழோட சொற்கள் நம்மளோட மைண்டில் இருக்கிற சொற்களோட அளவு குறையுது. ஸோ இந்த மாதிரியான புக்ஸு நம்ம வாசிக்கும் போது தான் நம்ம மைண்ட்லேயும் அந்த சொற்கள் கூடும். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கடத்த முடியும். ஸோ அதனால் தட் வே ஐ லைக் தட் புக். அது ஃபுல்லாகவே அது அந்த ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. ரெண்டாவது எனக்கு வந்து என்னென்னா பர்சனலாக இப்போ இந்த மாதிரியான கதைகள் வாசிக்கும் போது எனக்கு பிரேக் வேணும். இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு சொற்கள் உள்ள தெரியாத ஒரு விஷயங்களை வாசிக்கும் போது எனக்கு எப்போவுமே ஒரு கதையை 2 வாட்டி வாசிக்கணும். இது எனக்கு 1 வீக்கில் தான் நான் வாசித்தேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாசித்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் பொறுமையாக திரும்ப வாசிச்சுட்டு நான் திரும்ப பேசுகிறேன். பட் 1 வீக்கில் கண்டினியூஸாக வாசிக்கும் போது உள்ள சிக்கல் என்னென்னா நிறைய இதில் ஒரே பேர் வருது. ஒரு சில பேரெல்லாம் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக வேறு கதையிலையும் வருது. ஸோ இப்போ எனக்கு வாசித்து முடிச்சுட்டு ஓவராலாக பார்க்கும்போது இந்த கேரக்டர் நம்ம வந்து எந்த கதைக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற அந்த குழப்பம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலி இது தனித்தனியான சிறுகதையாக நீங்கள் ஏதோ ஒரு பத்திரிக்கைக்கு கொடுத்ததை தொகுத்துருக்கீங்க, கரெக்டு தானே? ஸோ அது அப்படி தனித்தனியாக வாசிக்கும் போது இன்னும் சிக்கல் வராது. பட் மொத்தமாக நீங்கள் புக்காக போடும்போது அந்த ஒரே பேர் வர்றதை கொஞ்சம் மாற்றி போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து சுரேஷ் நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிது. அதை மட்டும்தான் நான் நோட் பண்ணி வச்சேன். அவர் நிறைய சொல்லிட்டாரு, அதனால அவர் சொல்லாததை நான் சொல்கிறேன். வைராக்கிய வைரல் தொற்று நோய் பாதிப்பில்னு எழுதியிருந்தீங்க. அது நான் ஆக்சுவலி 2 வாட்டி வாசித்தேன், 3வது வாட்டியும் வாசித்தேன். பிகாஸ் ஐ லைக் தட் அந்த அந்த சொற்றொடர் இருக்குல்ல, அது நான் யோசித்தேன் இது எப்படி யோசித்து எழுதியிருப்பாரு. ஆனால் அது இட் இஸ் லைக் ஒரு மாதிரி கேட்சி வேர்டு. அது அந்த கதையோட ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வருது. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கிறது எப்போவுமே அது நம்மளை வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு பிடிக்கும். அது சேம் அந்த எண்டு வந்து இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபையிங். அந்த வேர்டுக்கு ஈக்குவலான ஒரு எண்டு எதிர்பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த எண்டு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போயிட்டே இருக்கும்போது அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் ஃபினிஷிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படியே சட்டிலாகவே சட்டிலாக முடியணும் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அது சட்டிலாகவே முடிஞ்சாலும் ஒரு தாக்கத்தை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தணும்ல, அதுக்குண்டான வார்த்தைகள் இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட்டு கதையிலையுமே ரயிலும் ரயிலும் அதுலேயுமே வந்து கண்டென்ட் வாஸ் வெரி குட். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போன விதமும் இட் வாஸ் வெரி நைஸ். ஆனால் அந்த லாஸ்ட்டில் நீங்கள் சொல்ல வந்த கருத்தும் எனக்கு புரியுது. பட் ஆனால் வந்து நம்ம அப்படி எல்லாத்தையும் அப்படி கடந்து போயிடுறோம். இதுதான் அந்த கருத்து இல்லையா? அந்த எல்லாத்தையும் கடந்து போயிடுறோங்கிற போது அந்த கதையை வாசிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்மளால் அடுத்த கதைக்கு கடந்து போக முடியாத அளவுக்கு நிறுத்தி வைக்கணும். அந்த லாஸ்ட்டு ஒரு 2-3 பேராகிராஃப் அப்படி நிறுத்தி வைக்கலை. கண்டென்ட் எனக்கு புரியுது, கதை நல்லா இருக்குதுன்னு தெரியுது. பட் ஆனால் 2 நிமிஷம் நம்மளை வந்து அந்த கதையை படித்து முடிச்சுட்டு யோசிக்க வைக்கிறதுக்கு உண்டான கண்டென்ட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த மிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு கதையில் வந்து கதை பேர் தெரியல. பட் அந்த ஆட்டுக்குட்டி வந்து ரமதானுக்காக வாங்கினது, ஆனால் அதுக்கப்புறம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு செகண்ட் பார்ட்டு போகுது. அந்த செகண்ட் பார்ட்டுக்கு முன்னாடி அது ஃபினிஷ் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அந்த 3 பேரை கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது கூப்பிட்டு போயிட்டாங்க. இட்ஸ் லைக் அது முதல்ல வேண்டாம், அதை அறுக்க வேண்டான்னு முடிவு பண்ணவங்க திரும்ப எந்த சுச்சுவேஷனும் அதை அதில் ஆக்சுவலி அதில் நிற்கணும் கதை. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட் வந்து இது கொஞ்சம் ஒட்டலை, அதையோட அது ஒட்டலை. இல்லை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையான்னு தெரியல. பட் அது ரெண்டும் இது வேற அது வேற, அது ரெண்டும் எதுக்காக மர்ஜ் பண்ணீங்கன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் இதோட முடிச்சிருந்தீங்கன்னா இட் வாஸ் அ ஃபைன் எண்டிங். அதுதான். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு சிறுகதை தொகுப்பு இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி வெல் டன். அந்த எண்டு மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ட் கேஷுவலாக போகிறது நல்லா இருக்குது.
ரொம்ப ஒரு ஒரு முடிவை நோக்கி நீங்கள் போகல. ஆனால் எல்லா கதையிலையுமே ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து கரெக்டாக ஆனால் வாசித்து முடிச்சோன்னா 2 நிமிஷம் அடுத்த கதையை வாசிக்க விடக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு சில வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் அப்போவே அர்த்தம் நிச்சயதார்த்தம் அண்ணாச்சி சொன்னார்ல, அது வாசிக்கும் போது நிச்சயதார்த்தம் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. கன்ஃபார்மாக அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அடுத்த லைன்லேயே நிச்சயதார்த்தம்னு எழுதிட்டீங்க. ஆனால் ஏன் சிலதுக்கு பின்னாடி எழுதியிருக்கீங்க? இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இப்படி எல்லாமே அது எதர் இந்த சைடில் எழுதுவாங்க இல்லையா, அந்த ஸ்டார் போட்டு சைடில் எழுதுவாங்க. இல்லை நீங்கள் எழுதின பேட்டர்னுமே நல்லா தான் இருந்தது. நடுவில் நிறைய வார்த்தைகளுக்கு வழக்கமான சொற்றொடரில் இப்படி சொல்லுவாங்க. அப்படியே அது இந்த கதையோடு வருது இல்லை, அந்த பேட்டர்ன் நல்லா தான் இருக்குது. அது அப்படியே நீங்கள் கொண்டு போகிறது பெட்ரு. பின்னாடி போய் அது மைண்டு போக மாட்டேங்குது. நான் ஒரு கதையெல்லாம் படித்து முடிச்சு தான் லாஸ்ட்டாக போய் பின்னாடி வாசித்தேன். அப்போது எந்த கதையில் இந்த வார்த்தையை வாசித்தோன்னு என்னால் லிங்க் பண்ண முடியல. அந்த கதை படிக்கும் போதே அது மைண்டில் வந்துச்சுன்னா இட் வில் பி குட். அந்த நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் எழுதின மாதிரி நீங்கள் அதோடையே சேர்த்து எழுதிடுங்க. அது வசதியாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓவராலாக இட் வாஸ் குட், நைஸ்.